லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும். தமிழ்நாட்டில் நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வாக்களிப்பதற்காக பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து செய்தியாளர் வீரகுமாரும், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து செய்தியாளர் விக்னேஷ் முத்துவும் இணைந்துள்ளனர். முதலில் செய்தியாளர் வீரகுமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்டறியலாம். வீரகுமார், பொதுவாக ஊருக்கு செல்பவர்கள் முதல் தேர்வாக வைத்திருப்பது ரயில் பயணத்தை தான். அந்த வகையில ரயில்வே சார்பில் ஜனநாயக கடமையை மக்கள் ஆற்றுவதற்காக என்னென்ன கூடுதல் ஏற்பாடுகள்லாம் செய்திருக்கிறார்கள்? தற்போது அங்க பயணிகளுடைய வருகை என்பது எப்படி இருக்கு? வேதவள்ளி, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தலுக்காக பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுத்து வந்தாலும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு நாள், அதாவது இன்று இரவு மட்டும்தான் இருக்கிறதுனால பொதுமக்கள் சென்னையில் வசிக்கக்கூடிய வெளியூர்லிருந்து இருக்கக்கூடிய இந்த மக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்க மிகவும் ஆர்வத்தோடு இருக்காங்க. நேற்று இரவிலிருந்தே சென்னையிலிருந்து பேருந்து மூலமாகவும் ரயில் மூலமாகவும் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்றதை நம்ம பார்த்தோம். இப்படி இருக்க போது நாளைக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறதுனால சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு பொதுமக்கள் செல்ல இருப்பதனால சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பொதுமக்கள் வந்து செல்வதற்கு ஏதுவாக பல வசதிகளை ரயில் நிலையம் செஞ்சிருக்காங்க. நமது ஒளிப்பதிவாளர் வெங்கட் காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சேர், நாற்காலிகள் போடப்பட்டு பந்தல் அமைக்கப்பட்டு மின் விசிறிகளோடு பொதுமக்கள் வாக்களிக்க செல்லக்கூடிய வாக்காளர்கள் தங்குவதற்கான வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ரயில் நிலையம் முழுவதுமே ஆங்காங்கே வாக்களிப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஒரு வாக்கு இந்த நாட்டை எப்படி மாற்றக்கூடிய வலிமை கொண்டதாக இருக்கிறது என்பது குறித்த விழிப்புணர்வு பதாகைகளையும் தேர்தல் ஆணையம் வைத்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக மதியத்திலிருந்தே ஊருக்கு செல்வோர், அதாவது வேலைகளை முடித்துவிட்டு ஊருக்கு செல்லக்கூடியவர்கள் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்திருக்கிறாங்க. நம்ம கூட இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பொதுமக்கள் நேரடியாக பேசலாம். வணக்கம், நீங்க எந்த ஊர் போகணும்? இங்க எவ்வளவு நேரம் காத்திருக்கிறீங்க? 8:30க்கு ட்ரெயின் எங்களுக்கு வெயிட் பண்றோம். இங்க என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டி பண்ணிருக்காங்க? எதுக்காக வாக்களிக்க தான் போறீங்களா? ஓட்டு போட தான் போறேன் சார். இங்க வந்து சேர்லாம் போட்டிருக்காங்க, ஃபேன்லாம் ஓடுது. ஸோ ஃபெசிலிட்டி நல்லா இருக்கு. ஒரு வாக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? நீங்க எத்தனாவது தடவையா ஓட்டு போட போறீங்க? நான் செகண்ட் டைம் ஓட்டு போட போறேன். ஸோ வந்து ஓட்டுங்கிறது வந்து எல்லாருடைய கடமை. அது நம்ம எல்லாருமே வந்து மறக்காம ஓட்டு போடணும். சதவ ஜனநாயக கடமை, அது எல்லாரும் ஓட்டு போடணும். உங்களை மாதிரியான இளைய தலைமுறை முதல் முறை வாக்களிக்கக்கூடியவங்களுக்கு வாக்கினுடைய முக்கியத்துவம் குறித்து நீங்க சொல்றதுனா எப்படி இருக்கும்? இப்போ நம்ம வந்து ஓட்டு போடணும்னா வந்து நம்ம யோசிச்சு வரக்கூடிய நம்ம ஒரு ஓட்டு நம்ம சூஸ் பண்றோம்னா அது வந்து தலைமுறைக்கு வந்து நல்லதா இருக்கணும். நம்ம தேர்ந்தெடுத்து நல்லபடியாக ஓட்டு போடணும். இங்கு அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் பேசியதை நம்மளால பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாகவே வாக்களிக்க ஊருக்கு செல்லக்கூடிய வாக்காளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏதுவாக பல்வேறு நடவடிக்கைகளை ரயில் நிலையம் செஞ்சிருக்காங்க. தேர்தல் தேதி அறிவித்ததிலிருந்தே தேர்தல் ஆணையம் சென்னை மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே தேர்தலுடைய முக்கியத்துவம், வாக்களிப்பதனுடைய முக்கியத்துவம் தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வந்தாங்க. பொதுமக்களும் வாக்காளர்களும் இந்த தேர்தல் ஜனநாயக கடமை ஆற்றுவது ஒரு குடிமக்களுக்கு, வாக்காளர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்ந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு, தொகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். வேதவள்ளி, இணைப்பிலே இருங்க வீரகுமார், தொடர்ந்து பேசலாம். செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைஞ்சிருக்கீங்க. விக்னேஷ் முத்து, எப்படி ரயில் வந்து பயணிகளுடைய முதல் தேர்வோ அதே போலதான் பேருந்தும், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் என்னென்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள்? கூடுதலாக எவ்வளவு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன? அங்கு வருகை எப்படி இருக்கு பயணிகளோட வருகை? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவு ஒட்டுமொத்த சென்னை பயணிகளின் ஒரு முக்கிய பேருந்து நிலையமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இன்று நாம் இருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி, மதுரை, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களுக்கும் இங்கிருந்துதான் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இன்று பொதுமக்களின் மற்றும் பேருந்து பயணிகளின் வருகை என்பது அதிகமாக காணப்படுவதன் காரணமாக கிட்டத்தட்ட 600 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஜோஸ்பாவின் காட்சிகளை பார்க்கலாம். அதாவது தங்களுடைய ஜனநாயக கடமையை நிச்சயமாக ஆற்ற வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சென்னையில் இருந்து படிக்கக்கூடிய பயணிகளாக இருக்கட்டும், அதே போன்று பொதுமக்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும்,
தற்பொழுது சாறை சரியாக தங்களுக்கு முன்பதிவு செய்யக்கூடிய அந்த பேருந்துகளை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இதற்காக சிறப்பு ஏற்பாடுகளாக இலவச டெஸ்க் மையம், அதே போன்று மருத்துவ பரிசோதனை மையம், அதே போன்று இங்கிருந்து அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது மிகப்பெரிய பரபரப்பை கொண்டது. அதனால் என்ட்ரன்ஸ் நுழைவு வாயிலிருந்து பேருந்துக்கு செல்லக்கூடிய இடம் வரை அவர்களுக்கு இலவச பேட்டரி கார் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முன்பதிவு செய்த பயணிகளுக்கு தனி ஏற்பாடு, முன்பதிவு செய்யாத பயணிகளுக்கு தனி ஏற்பாடு என 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்களுக்கு அறிவிப்பு வெளியான வந்தே இருக்கிறது. பார்க்கிங் வசதி, அதாவது நாளை வண்டலூர் பூங்கா அருகே சிறப்பு பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல வசதிகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. காட்சிகள் வாயிலாக பார்க்கலாம், பல பொதுமக்கள் தங்களுடைய ஊர்களுக்கு செல்வதற்கு ஆயத்தமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் இங்கு இருக்கக்கூடிய பயணிகளிடம் கேட்கலாம் நேரடியாக, இங்கிருந்து எங்க செல்கிறார்கள், எப்படி செல்கிறார் என்று. மேம் வணக்கம். இப்போ நீங்க சார் வணக்கம். இப்போ இங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? வழக்கம் புக் பண்ணிட்டீங்களா? இல்லை புக் பண்ணலங்க, ரிசர்வ் தான், அன்ரிசர்வ். ஓட்டு போட தானே போறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறா எப்படி? இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு தான். ஓட்டு அளிக்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு சந்தோஷமா போறீங்க? சந்தோஷமா போறேன். பஸ் கிடைக்க மாட்டேது ஒன்றும், ரொம்ப இது கூட்டமா இருக்கு, கூட்டம் நெரிசலா இருக்கு. இல்ல நீங்க ஆன்லைன்ல புக்கிங் பார்க்கும்போது கிடைச்சதா? இங்க என்ன சொல்ல? இல்லை கிடைக்கல, ஆன்லைன்ல கிடைக்கல. நான் அன்ரிசர்வ்ல போலான்னு வந்தேன், இங்க அதோட ரொம்ப கூட்டமா இருக்கு. நாம் நேரடியாக பயணிகளிடம் கலந்துரையாடினோம். அதாவது ஒரு பக்கம் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, முன்பதிவு செய்யாத பயணிகளுக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று இங்கிருக்கக்கூடிய பயணிகள் கேட்கிறார்கள். இரவு 11 மணி வரை இங்கு பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படும் என்று இங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மிக முக்கியமாக திருச்சி, தென் மாவட்டங்களுக்கு அதிக அளவில் புக்கிங் செய்யப்படுகிறது. ஏனென்றால் தனியார் பேருந்துகளில் ஒரு பக்கம் கட்டணம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் அரசு பேருந்துகள் எங்களுக்கு கட்டணம் குறைவாக இருக்கிறது, ஆனால் பேருந்துகள் சரியாக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுகிறது. இருந்தாலும் வசதிகள் எல்லாம் கிளாம்பாக்கத்தில் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் பேருந்துகள், அதாவது பயணிகள் வர வர செல்வதற்கான பேருந்துகளை இயக்கினால் நன்றாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை சாயங்காலம் வரை கிட்டத்தட்ட 3 நாட்களாக இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் நாளை சாயங்காலம் வரை இந்த பேருந்துகள் தொடர்ச்சியாக இயக்கப்படும், தொடர்ச்சியாக கண்காணிப்பு நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி, தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக சென்னையிலிருந்து பல்வேறு துறை சார்ந்த மக்களும் சொந்த ஊருக்கு கிளம்பி இருக்கிறார்கள். அந்த வகையில் எழும்பூர் ரயில் நிலையத்திலும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலும் என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து விரிவாக விளக்கியமைக்கு இருவருக்கும் நன்றி. வீரகுமார் மற்றும் விக்னேஷ் முத்து. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும்.